ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம அஷ்யூர் டேட்டா ஃபேக்ட்ரியில் நம்ம கிரியேட் பண்ணுற பைப்லைன் வந்து என்னைக்காவது வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, அது எப்படி வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்க்கு வந்து நம்ம அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோஸ்லலாம் வந்து நிறைய பைப்லைன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் கரெக்டாக. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு பைப்லைனுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்கெடியூல் ட்ரிகர் கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து டெய்லி ரன் ஆகுது. ஆனா வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அதோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு உடனே கிடைச்சா நல்லாருக்கும். ஸோ நம்ம மேனுவலா வந்து நம்ம இந்த அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரிக்குள்ள வந்து அந்த மானிட்டர் டேப்க்கு போயிட்டு, அத அனலைஸ் பண்றதுக்கு பதிலா, இன்ஸ்டன்ட்டா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபெயிலியர் அலர்ட்ஸ் வந்துச்சுன்னா, கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நெறைய கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த டேட்டா இன்ஜினியரிங் டாஸ்க் பண்ணும்போதே. ஸோ அத வந்து நம்ம வந்து இன்னைக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் சேனல் இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. ஸோ இந்த சேனல தான் நம்ம யூஸ் பண்ணி, ஆ நம்மளுக்கு வந்து இந்த அலர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல்ல தான் வர மாரி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு வெப் ஹுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்டர் இருக்கு. நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ல. ஸோ அது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்க சேனல் இருக்குல்ல, அந்த சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 3 டாட்ஸ் ஒண்ணு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்ப இந்த கனெக்டர்ஸ வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ல வந்து நெறைய கனெக்டர்ஸ் வந்து சப்போர்ட்டடா இருக்கும். இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். எக்கச்சக்கமான கனெக்டர்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணணும்னா, இந்த இன்கமிங் வெப் ஹுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்டர் இருக்குல்ல, இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த இன்கமிங் வெப் ஹுக்க ஏற்கனவே நான் ஆட் பண்ட்டேன். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ நான் ஏற்கனவே வந்து ஆட் பண்ணனால வந்து எனக்கு டைரக்ட்டா இங்க இருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் வந்து கான்ஃபிகர் பண்ணா போதும். ஸோ நான் வந்து இந்த கான்ஃபிகர் பட்டன வந்து நான் இப்ப வந்து கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்கமிங் வெப் ஹூக்குக்கு ஒரு நேம் வந்து கேட்குது. ஸோ நம்ம வந்து என்ன குடுக்கலாம்னா, ஆ ஏடிஎஃப் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபால்ட் இமேஜ் வந்து இருக்கு. நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இமேஜ் மாரி நம்ம வந்து அப்லோட் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். ஸோ இது பேசிக்கா என்னன்னா, நம்மளுக்கு வந்து யாரோ வந்து நம்மளுக்கு Teamஸ்ல வந்து மெசேஜ் அனுப்புவாங்கல்ல. கிட்டத்தட்ட அதே அதே மாரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேம்ல இருந்து இந்த இமேஜ வச்சு ஒரு ப்ரொஃபைல்ல இருந்து நம்மளுக்கு மெசேஜ் வர மாரி வரும். ஸோ அது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த மாரி ஏடிஎஃப் அலர்ட்ஸ் நேம் குடுத்துருக்கோம். சேம் டிஃபால்ட் இமேஜ நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யுஆர்எல் இருக்கும். ஸோ இந்த யுஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த யுஆர்எல் தான் பார்த்தீங்கன்னா, வெப்ஹூக் யுஆர்எல் ஓகேவா? ஸோ இத நம்ம காப்பி பண்ணதுக்கப்புறம் இத வந்து நம்ம வந்து டன் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கலாம். குடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, இத வந்து ஒரு நோட்பேட்ல வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெப்ஹூக் யுஆர்எல் ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க வந்து இந்த ஜெனரல் டேப்ல வந்து நீங்க பார்த்துக்கலாம். இந்த மாரி ஏடிஎஃப் அலர்ட்ஸ் வந்து கான்ஃபிகர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த இன்கமிங் வெப்ஹூக் இந்த பர்ட்டிகுலர் ஜெனரல் சேனல்ல. ஸோ இதில பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு வந்து ஏடிஎஃப் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நேம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் இமேஜும் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த யூஆர்எல் நம்ம வந்து காப்பி பண்ணோம்ல, அந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரியில நம்மளுக்கு வந்து இந்த டீம்ஸுக்கு நம்ம வந்து அலர்ட்ஸ் வந்து நம்ம செட் பண்ண போறோம். இந்த டீம்ஸ் சேனலுக்கு. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரிக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு புது பைப்லைன் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே. இப்போ வந்து இதுக்கு நான் நேம் குடுக்குறேன். என்ன நேம் குடுக்குறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நான் டீம்ஸ் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஓகே. இப்போ வந்து நம்ம நேம் குடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்ல வெப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ இந்த 2 ஆக்டிவிட்டியுமே வொர்க் ஆகும். வெப்ன்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. வெப் ஹுக்ன்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. இது 2மே வந்து இந்த சினாரியோக்கு வொர்க் ஆகும். நான் வந்து இந்த வெப் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ண போறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட நேம் வந்து நம்ம வந்து மாத்திக்கலாம். ஸோ வெப் 1ன்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டீம்ஸ் அலர்ட்ஸ் வெப் ஹுக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேம் மாத்திக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வெப் ஆக்டிவிட்டி நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில வந்து இந்த யுஆர்எல் கேட்குது. ஸோ இந்த யுஆர்எல் வந்து என்ன அப்படின்னா, நம்ம காப்பி பண்ணுவோம்ல ஒரு யுஆர்எல். ஸோ இந்த யுஆர்எல் தான் நம்ம வந்து இங்க வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ அந்த யுஆர்எல் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யுஆர்எல் வந்து நம்ம வந்து டைரக்ட்டா இங்க குடுக்கக்கூடாதுங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சென்சிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கீவேர்ட்ல ஒரு சீக்ரெட்டா நம்ம ஆட் பண்ணிட்டு, அந்த கீவேர்ட்ல இருந்து நம்ம சீக்ரெட்ட எடுத்து நம்ம வந்து இதில பாஸ் பண்ற மாரி தான் நம்ம வந்து எப்பவுமே கான்ஃபிகர் பண்ணணும். நான் ஜஸ்ட் வந்து டெமோ பர்ப்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் டைரக்ட்டா இந்த யுஆர்எல்ல நான் வந்து குடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வெப்ஹூக் யுஆர்எல்ல வந்து நம்ம வந்து இங்க பாஸ் பண்ணியாச்சு.
இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ எந்த மெத்தட்ல வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம வந்து இந்த போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ மெத்தட் இருக்கு. இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்க இருந்தா ஒரு ரெக்வெஸ்ட் வந்து நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்க்கு அனுப்புறோம். கரெக்ட்டா? ஸோ அதனால நம்ம வந்து இந்த போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பாடி அதாவது இதுதான் ஆக்சுவல் மெசேஜ். இந்த மெசேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்க்கு வந்து போகும். ஸோ நான் வந்து இப்போ ஜஸ்ட் டெஸ்ட் பண்றதுக்காக வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த பாடியில வந்து நான் வந்து இந்த மாரி ஒரு மெசேஜ வந்து நான் வந்து பேஸ்ட் பண்றேன். வித் சம்மரி அண்ட் டெக்ஸ்ட். ஸோ சம்மரில வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பைப்லைன் ஃபெயிலியர் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வெப் ஹுக் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாடியில பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இதில வந்து நம்ம வந்து இப்ப எல்லாமே கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த டீம்ஸுக்கு வந்து கரெக்ட்டா மெசேஜ் வந்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து இப்ப என்ன பண்றேன்னா, ஆ இந்த சேஞ்சஸ்லாம் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு, ஜஸ்ட் வந்து நம்ம வந்து இத ரன் பண்ணலாம் இந்த பைப்லைன. ஸோ பைப்லைன் வந்து ரன் ஆயிட்டுருக்கு. ஓகே. இப்போ வந்து சக்சீடட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. கரெக்ட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்க்கு வந்து நான் போறேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ புதுசா வந்து ஒரு அலர்ட் வந்திருக்கு பாருங்க. நம்ம அந்த மெசேஜ் குடுத்தோம்ல வெப் ஹுக் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அலர்ட் வந்துருச்சு இந்த டீம்ஸ்ல. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த வெப் ஹுக்க வந்து நம்ம வந்து கரெக்ட்டா கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ வந்து பைப்லைன்ல இருந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் வந்து கரெக்ட்டா ரிசீவ் ஆகுது. ஸோ இத வந்து ரியல் டைம் சினாரியோஸ்ல வந்து என்ன மாரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து இப்ப என்ன பண்றேன்னா, இன்னொரு பைப்லைன் வந்து நான் கிரியேட் பண்றேன். இந்த பைப்லைனுக்கு வந்து நான் நேம் என்ன குடுக்குறேன்னா, ஜஸ்ட் வந்து ஃபெயில் பைப்லைன் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். அதாவது இந்த பைப்லைன் வந்து எப்பயுமே ஃபெயில் ஆகப்போது. இந்த பைப்லைன் ஃபெயில் ஆச்சுன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு டீம்ஸ்ல ஒரு அலர்ட் வரணும். ஓகேவா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டாஸ்க்கு. ஸோ இப்போ வந்து அந்த பைப்லைன் நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து ஆக்டிவிட்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டிய நான் வந்து டிராக் பண்ணி இங்க போடுறேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைப்லைன் ரன் பண்ணும்போது எப்பயுமே இந்த பைப்லைன் வந்து ஃபெயில் ஆகும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இத டெஸ்ட் பண்றதுக்காக தான் நான் வந்து இந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்றேன். ஸோ ஜஸ்ட் இந்த பைப்லைன் ரன் பண்ணும்போது இது ஃபெயில் ஆயிடும். ஃபெயில் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் அலர்ட் வந்து நம்மளுக்கு வரணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த ஃபெயில்ல வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு வந்து ஃபெயில் மெசேஜ். ஜஸ்ட் வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, பைப்லைன் ஃபெயிலியர் அப்படின்னு குடுக்குறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எரர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஏதாவது ஒரு எரர் கோட் குடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன குடுக்குறேன்னா, ஜஸ்ட் 1001 அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைப்லைன் வந்து எப்பயுமே ஃபெயில் ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த டீம்ஸ் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணோம்ல. இதுல வந்து நான் வந்து ஒரு 2 பாராமீட்டர்ஸ் நான் வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ண போறேன். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைப்லைன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராமீட்டர். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராமீட்டர். ஸோ இந்த டீம்ஸ் அலர்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம்ல வெப்ஹுக். அதுல வந்து இப்போ 2 பாராமீட்டர் இருக்கு. ஒண்ணு பைப்லைன் நேம், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ். ஓகேவா? ஸோ இந்த 2 பாராமீட்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க இருந்து வாங்க போறோம்னா, இந்த ஃபெயில் பைப்லைன்ல இருந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 2 பாராமீட்டர்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இப்போதைக்கு சேவ் பண்றேன். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் நான் வந்து இப்போ சேஞ்சஸ்லாம் சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த ஃபெயில் பைப்லைனுக்கு போறேன். போயிட்டு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது ஆக்டிவிட்டி இருக்கும். எக்ஸிக்யூட் பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இத வந்து நான் ட்ராக் பண்ணி இங்க நான் போடுறேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டில வந்து நீங்க வந்து ஒரு பைப்லைன ரெஃபர் பண்ணீங்கன்னா, அந்த பைப்லைன் வந்து ரன் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது எக்ஸிக்யூட் பைப்லைன் 1 நான் வந்து ரீநேம் பண்றேன். எக்ஸிக்யூட் வெப் ஹூக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இப்போ வந்து இந்த பைப்லைன் வந்து அதாவது இந்த ஆக்டிவிட்டி வந்து எப்பயுமே ஃபெயில் ஆகப்போது. ஸோ இது ஃபெயில் ஆகும்போது, நம்மளுக்கு வந்து இந்த பைப்லைன் வந்து ரன் ஆகும். இந்த எக்ஸிக்யூட் பைப்லைன் ஆக்டிவிட்டி வந்து ரன் ஆகணும். இந்த எக்ஸிக்யூட் பைப்லைன் ஆக்டிவிட்டில நான் எந்த பைப்லைன வந்து நான் வந்து இன்வோக் பண்ண போறேன்னா, நம்ம கிரியேட் பண்ண இந்த டீம்ஸ் அலர்ட்ஸ். இந்த டீம்ஸ் அலர்ட்ஸ் இருக்குல்ல, அத தான் நான் வந்து இப்போ இங்க வந்து அ இன்வோக் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆக்டிவிட்டி ஃபெயில் ஆகும்போது, இந்த ஆக்டிவிட்டி ரன் ஆகும். ஸோ இதுல வந்து நம்ம 2 பாராமீட்டர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பைப்லைன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராமீட்டர். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 வேல்யூமே வந்து நம்ம வந்து எங்கேருந்து எடுத்துக்கணும்னா, இந்த ஆக்டிவிட்டில இருந்து தான் நம்ம வந்து எடுத்துக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பைப்லைன் நேம்ல ஆட் டைனமிக் கன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் வேரியபிள்ஸ்ல பைப்லைன் நேம் இருக்கும் பாருங்க. நேம் ஆஃப் த பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அலர்ட் வருதுன்னா, நம்மளுக்கு எந்த பைப்லைன்ல இருந்து இந்த ஃபெயில் ஆயிருக்கு. எந்த பைப்லைன் ஃபெயில் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பைப்லைன் நேம் வந்துச்சுன்னா, கொஞ்சம் நல்லாருக்கும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்த அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மீனிங்ஃபுல்லா இல்ல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்ஹுக் டெஸ்டிங் அப்படின்னு தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பைப்லைன் ஃபெயில் ஆயிருக்கு, எந்த ரீசனுக்காக ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வரணும். கரெக்ட்டா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி குடுத்துருக்கோம். ஸோ இந்த மெசேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெயில்ல இருந்து நம்மளுக்கு வந்து மெசேஜா வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இதுல வந்து ஆட் டைனமிக் கன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து இந்த ஃபெயில் 1 ஆக்டிவிட்டி நம்ம சூஸ் பண்ணிட்டு, அவுட்புட் டாட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுத்தோம்னா, அதுல இருக்கிற மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பாராமீட்டருக்கு பாஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெயில் பைப்லைன நம்ம வந்து ரன் பண்ணும்போது, இந்த ஆக்டிவிட்டினால இது ஃபெயில் ஆயிடும். இது ஃபெயில் ஆகுறனால நம்மளுக்கு வந்து ஒரு அலர்ட் வரணும். அதனால நம்ம வந்து இந்த பைப்லைன வந்து நம்ம வந்து இன்வோக் பண்றோம். இன்வோக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த 2 வேல்யூஸ நம்மளுக்கு எடுத்து, நம்மளுக்கு வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் பண்ணணும். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 பாராமீட்டர்ஸ்ல நம்மளுக்கு இப்போ வந்து வேல்யூ வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த டீம்ஸ் அலர்ட்ஸ்க்கு போறேன். இப்ப இந்த 2 வேல்யூ வந்து இங்க வந்துருமா? இத வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ அந்த டிஸ்ப்ளே பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஒரு வேரியபிள் வந்து நான் கிரியேட் பண்றேன். அந்த வேரியபிளோட நேம நான் என்ன குடுக்குறேன் அப்டின்னா, மெசேஜ் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இப்ப நம்ம இந்த வேரியபிள வந்து நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணிட்டோம்ல. இப்போ இந்த வேரியபிள நம்ம எங்க பாஸ் பண்ணணும்னா, இந்த பாடில நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஸோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, இத வந்து நான் வந்து நம்ம ஏற்கனவே டெஸ்டிங்காக ஒண்ணு நம்ம வந்து குடுத்தோம்ல பாடில. அத நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ நம்ம வந்து கிரியேட் பண்ண வேரியபிள் இருக்குல்ல, இந்த வேரியபிள்ல வந்து நம்ம இந்த பாராமீட்டர்ஸ்ல இருக்கிற 2 வேல்யூஸும் நம்ம இந்த வேரியபிள்ல வர மாரி நம்ம வந்து செட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இங்க வந்து செட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ இத டிராக் பண்ணி நான் இங்க போடுறேன். ஸோ இத டிராக் பண்ணி இங்க போட்டுட்டு, ஸோ இதோட சக்சஸ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செட் வேரியபிள்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் மாத்திக்கலாம். செட் அ மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மெசேஜ் கார்ட் மாதிரி தான். ஸோ இந்த மெசேஜ்ல வந்து நம்மளுக்கு வந்து அலர்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல செட்டிங்ஸ்க்கு போயிட்டு, ஸோ இந்த நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண வேரியபிள் நேம வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ வந்து ஒரு கோட வந்து நான் பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ அது என்ன கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இத நோட்பேட்ல நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட கோடு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு அலர்ட் வருதுல்ல, நம்மளுக்கு Microsoft Teamஸ்ல. அது பார்க்கறதுக்கு எப்படி அழகா காமிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மார்க் டவுன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் அஃபிஷியல் Microsoft டாக்குமென்டேஷன்லேருந்து எடுத்த கோடு தான் இது. ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 விஷயம் தான். ஸோ நம்ம வந்து ஒரு 2 பாராமீட்டர் கிரியேட் பண்ணோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பைப்லைன் நேம்ன்னு சொல்லிட்டு ஒரு பாராமீட்டர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராமீட்டர். ஸோ இந்த பைப்லைன் நேமையும், மெசேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்த பாராமீட்டர்ல இருந்து எடுத்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்றதுக்கு, பார்க்கறதுக்கு அழகா காமிக்கிறதுக்காக ஒரு கோடு தான் இது. ஓகேவா? ஸோ இந்த கோட நான் வந்து இப்ப என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் காப்பி பண்ட்டு, நம்மளோட அ வேரியபிள் வேல்யூல நான் வந்து பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதுல பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த வெப் ஆக்டிவிட்டிக்கு போயிட்டு, இந்த பாடில ஆட் டைனமிக் கன்டென்ட் குடுத்துட்டு, ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேரியபிள நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதோட நம்மளோட வேரியபிள் வந்து என்னதுன்னா, மெசேஜ் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் கரெக்ட்டா? நம்ம ஸ்ட்ரிங்கா தான் நம்ம வந்து இந்த வேரியபிள டிக்ளேர் பண்ணோம். இத நான் வெளிய போயிட்டு நான் காமிக்கிறேன். இத வந்து நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு JSON ஃபார்மேட்டா நம்ம வந்து இத டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாரி நம்ம குடுத்தோம்னா, நம்மளோட மெசேஜ் வந்து JSON-ஆ கன்வெர்ட் ஆயி, அது வந்து நம்மளுக்கு வந்து Microsoft Teamஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட்டா நம்மளுக்கு வந்து போகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓகே குடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து குடுக்கல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டரு. ஸோ இந்த ஹெட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நேம் அண்ட் வேல்யூ குடுக்கணும். ஸோ இதுல வந்து நம்ம என்ன குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட நேம்ல வந்து கன்டென்ட் டைப், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்/ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ. ஸோ பேசிக்கா இந்த ஹெட்டர்ஸ் எதுக்காக குடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மெசேஜ வந்து ஒரு JSON ஸ்ட்ரக்சர்ல தான் அனுப்புறோம். கரெக்ட்டா? ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாரி ஒரு கன்டென்ட் டைப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஹெட்டர்ஸா வந்து நம்ம வெப் ரிக்வெஸ்ட்ல பாஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ குடுத்துருக்கோம். ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம், இந்த ஃபெயில் பைப்லைன போயிட்டு, நம்ம வந்து இந்த பைப்லைன் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்ட்டு. ஸோ நான் வந்து இப்ப இந்த டீபக் ஆப்ஷன் குடுத்து நான் வந்து ரன் பண்றேன். ஓகே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆக்டிவிட்டி வந்து எப்பயுமே ஃபெயில் ஆகும். ஸோ இது ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆகுனனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிக்யூட் பைப்லைன வந்து ரன் பண்ணுது இந்த ஆக்டிவிட்டிய. ஸோ இந்த பைப்லைன் வந்து எந்த பைப்லைன் வந்து இன்வோக் பண்ணும்னா, இந்த டீம்ஸ் அலர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்வோக் பண்ணும். ஓகே. இப்ப சக்சீடட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து இந்த Microsoft Teamஸ்க்கு போனோம் அப்படின்னா, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கிற மாரி ஒரு அலர்ட் வந்திருக்கு. ஸோ இந்த 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண பாராமீட்டர்ஸ். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பைப்லைனோட நேமு. ஸோ எந்த பைப்லைன் ஃபெயில் ஆயிருக்கு நம்மளுக்கு? இந்த பைப்லைன் தானே ஃபெயில் ஆயிருக்கு. ஃபெயில் அண்டர்ஸ்கோர் பைப்லைன். ஸோ இந்த அலர்ட்ஸ் பார்த்தோனே உங்களுக்கு தெரிஞ்சிரும்.
ஓகே இந்த ஃபெயில் அண்டர்ஸ்கோர் பைப்லைன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. மெசேஜ் வந்து பைப்லைன் ஃபெயிலியர்ன்னு வந்திருக்கு மெசேஜ். ஸோ இந்த மெசேஜ் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து தான் வருது. பைப்லைன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் குடுத்துருக்கோம்ல, இதுலருந்து தான் வருது. ஸோ இந்த 2 பாராமீட்டர்ஸ் இருக்குல்ல, பைப்லைன் நேம் அண்ட் மெசேஜ் இத தான் நாம வந்து இங்க டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு பைப்லைன் நேமும் பாஸ் ஆகுது. ஸோ இந்த மெசேஜும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகுது. ஸோ இந்த 2 பாராமீட்டர்ஸ வந்து நம்ம வந்து எதுல டிஸ்ப்ளே பண்றோம்னா, இந்த வேரியபிள்ல மெசேஜ் கார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம். ஸோ இந்த வேரியபிள்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த செட் ஆஃப் கோட் வச்சிருக்கோம். ஸோ இந்த கோடுல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த 2 பாராமீட்டர்ஸையும் நம்மளுக்கு எடுத்து டிஸ்ப்ளே பண்றதுக்கு அழகா வந்து நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பாடியில வந்து நம்ம வந்து பாஸ் பண்ற ஒரு ஜேசன் ஸ்ட்ரக்சரா வந்து நம்ம வந்து பாஸ் பண்றனால, நம்மளுக்கு வந்து கரெக்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர்ல நம்மளுக்கு வந்து ஒரு அலர்ட்ஸ் வந்து வருது. ஸோ இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ வந்து ஃபெயிலியர்க்காக ஒரு வெப்ஹூக் ஆக்டிவிட்டி வச்சிருக்கீங்க. ஸோ இது ஃபெயிலியரான ஒரு எரர் மெசேஜா நம்மளுக்கு காட்டும். இதே மாரி நீங்க சக்சஸ்க்கும் கூட ஒண்ணு வச்சுக்கலாம். ஸோ பைப்லைன் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்டின்னா, உங்களுக்கு வந்து டெய்லி லோட்ல வந்து அந்த பைப்லைன் ரன் ஆயிட்டே இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு வந்து அது சக்சஸ் ஆச்சுன்னா, சக்சஸ் அப்டின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வரும். ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே பைப்லைன் வந்து நல்லா கரெக்ட்டா ரன் ஆயிருக்கு அப்டின்னு சொல்ட்டு. ஃபெயிலியர் எரர் மெசேஜ் வந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து திருப்பி உள்ள வந்துட்டு எதனால ஃபெயில் ஆயிருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, மேனுவலா நம்ம வந்து ஒரு ஒரு வாட்டியும் வந்து இந்த மானிட்டர் டேப்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வாட்டியும் வந்து அத அனலைஸ் பண்றதுக்கு பதிலா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட்டா நம்மளுக்கு வந்து மெசேஜ் வரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரில ஒரு பைப்லைன்ல இருந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு டீம்ஸ்ல ஒரு அலர்ட்ஸ் வந்து சென்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் சியர்ஸ். பாய்.